சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. மாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தேவனுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். குறிப்பாக பெரும்பாலும் திருச்சபையில நீங்க பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் மத்தியில ஏதாவது ஒரு குறைபாடு இருந்துட்டு எல்லா திருச்சபைக்கும் ஏதாவது ஒரு குறைபாடு. அந்த குறைபாடுகளை தன்னை சீர்தூக்கி பார்த்து அதிலிருந்து மாற்றப்பட்டு ஜீவிப்பதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மாற்றப்பட்ட ஒரு இது ஆதி திருச்சபையிலே அந்த பிரச்சனை இருந்தது. அப்போஸ்தலருடைய காலத்துல ஆதி திருச்சபையில கூட அப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனை அப்படி நீங்க பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரம் 11ஆம் வாசிங்கள். ஏனெனில் என் சகோதரரே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரில் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. என்ன சொல்றாரு பவுலே? உங்களுக்குள்ள வாக்குவாதம் பண்ணிக்கிறீங்க. இந்த வாக்குவாதம் என்ன வாக்குவாதம்னா, நான் தான் பெரியவன், இல்ல நான் தான் பெரியவன், இப்படி நான் இவர்தான் எனக்கு லீடரு, இவர்தான் எனக்கு லீடர் சொல்லி சபைக்குள்ளே ஒரு வாக்குவாதம் இருப்பதை பவுல் சுட்டி காட்டுகிறார் கொரிந்தி சபைக்கு. அடுத்த வசனம் வாசிங்க. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி உங்களுக்கு சொல்கிறேன். நீங்க தனித்தனியா குரூப்பா இருக்கீங்க. எனக்கு இந்த அக்கா தான் பிடிக்கும், இந்த அண்ணனை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தனித்தனி டீமா நீங்க பவுலை சேர்ந்தவன், அப்போஸ்தலரை சேர்ந்தவன் எப்படி என்று சொல்லி குழுவா நீங்க இருக்கிறீங்க. நீங்க அப்படி இருக்கக்கூடாது. அப்படின்னா அவருடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் என்றால் 11ஆம் 10ஆம் வாசிங்கள். சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதோடும் ஏக யோசனையோடும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் புத்தி சொல்றேன். அல்லேலூயா. போதகன் சில விஷயங்களிலே கண்டித்து பேசுகிற பொழுது நம்முடைய புத்தியை ஆராய்ந்து பார்த்து சீர்பொருந்த வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். அப்படியானால் இன்றைக்கு தலைப்பு என்னவென்று சொன்னால், நீங்கள் சார்ந்திருக்க சபைக்கு நீங்கள் பிரியமா இருக்கிறீங்களா? அதுதான் இன்றைக்கு உங்கள் பதில வைக்கப்படுகிற ஒரு கேள்வி. ஆவிக்குரிய பிரியத்தை குறித்து நான் உங்களோடு பேசட்டும். நீங்கள் சபையோடு இணைந்திருக்கும் பொழுது கர்த்தருக்கு உகந்த பிரியமான மகளாய் நீ இருக்கிறாய் என்று ஆண்டவர் இந்த அருமையான மாலை வேளையிலே அவர் சொல்லுகிறார். அதுவே அப்போஸ்தலனான பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது 2 தீமோத்தேயு 4:11 வாசிங்கள். 2 தீமோத்தேயு 4:11. Praise the Lord. Amen. லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். வாசிங்க. மார்க்குவை உன்னோடு கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரியமானவன். ஜோரா கை தட்டுகாலே. பவுல் சொல்றான், அவனை விட்டு வந்ததாலப்பா
பவுலுக்கு எவ்வளவு சீஷர்கள் இருந்தாங்க, அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். நீங்கள் விசுவாசிகள்ல, நீங்கள் எல்லாம் கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களாக இருக்கிறீர்கள், சீஷியாக இருக்கிறீர்கள். அப்படியானால் நீ அவனை கூட்டிட்டு வா, அவன் எனக்கு பிரயோஜனமானவன். ஒரு அல்லேலூயா சொல்வோம். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வைக்கப்படுகிற கேள்வி, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிற காரியம், சபைக்கும் நீ சார்ந்த சபைக்கும் ஊழியத்திற்கும் நீங்கள் பிரியமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் பிரியத்தை கனப்படுத்துகிறாரா என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. நேற்று ஒரு திருச்சபைக்கு நான் போயிருந்தேன். 10:30 மணிக்கு அந்த திருச்சபைக்கு நான் உள்ளே நுழைந்தவுடன் அங்கு 2 திருச்சபை நடக்கிறது, 2 ஆராதனை நடக்கிறது. மேலே ஒரு இடத்துல 200 பேர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கீழே உள்ள சபையிலே ஒரு 10 பேர் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 200 பேர் ஆராதிக்கிற திருச்சபை அவர்களுக்கு தான் இந்த இடம் சொந்தம். ஒரு அல்லேலூயா சொல்வோம். கீழே 15 பேர் ஆராதிக்கிறாங்களே, அவங்க வாடகையில் இருக்காங்க. நேற்று நான் கண்ட காட்சி என்னவென்று சொன்னால், நான் 10:15 மணிக்கு அந்த திருச்சபை உள்ளே கீழ்த்தளத்தை இறங்கிய உடனே அந்த திருச்சபை உட்கார்ந்த இடத்தை தள்ளி ஒரு 10 அடியிலிருந்து, அது பெரிய ஹால், காலையிலேயே டேபிள் போட்டு, பேப்பர் போட்டு, இலை போட்டு, தண்ணி வச்சு, பாத்திரத்தெல்லாம் எல்லாத்துக்கும் பிரியாணி, அந்த கிச்சடி, கேட்சி எல்லாம் ஆயத்தத்துக்கு ரெடியாகிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. எனக்குள்ளே ஒரு ஆதங்கம் வந்து விட்டது. என்னவென்றால், இந்த மேற்திருச்சபையானது ஆராதனை முடித்து இவர்கள் வருவார்களே ஆனால் ஒரே கூச்சல் படுவார்கள், பிரசங்கம் பண்ண முடியாது, பிரசங்கம் போய்விடும் என்று சொல்லி நான் பயந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்வோம். மணி 11 ஆச்சு, 12 ஆச்சு, 1 ஆச்சு. ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஒரு ஜனமும் கீழே வரல. சரியா 1:30 மணிக்கு நான் திருச்சபையை முடித்து விட்டு அந்த 20 பேருக்கு சொன்னேன், இவருக்கு தெரியுமா பாத்திரம், இந்த பாத்திரம் வந்து அம்மா ஓட்டம் வாங்கி வந்த புளி சோறும் சாம்பார் சோறும் இருக்குது, இதைதான் நீங்க துண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். எக்காலத்துல அந்த டேபிள்ல போய் நீ பிரியாணி துட்டு போக கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்வோம். உங்களை அவர்கள் விருந்துக்கு அழைக்கவில்லை, நீயா வாழ் என்றா போய். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. நமது சபையில என்ன ஆகாரம் கொடுக்கிறார்களோ, ஆவிக்குரிய ஆகாரங்கள், அந்த ஆகாரத்தை நீங்கள் சாப்பிடணும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஒருவேளை இந்த திருச்சபையில உங்களுக்கு பக்கெட்டா பிரியாணி கொடுத்தாலும் அதே சாப்பிடணும், தயிர் சோறு கொடுத்தாலும் சாப்பிடணும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். எல்லா நிலையிலும் நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள் இவையெல்லாம் நம்மை சார்ந்த சபையா இருக்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் விரும்புகிற காரியம், அவருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ பிரியமா இருக்கிறாய். இதுதான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வைக்கப்படுகிற ஒரு கேள்வி. நான் இந்த ஆண்டு விழாவிலே முடித்த பிறகு ஐயா அவர்கள் சில காரிய இடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். நான் அவரிடத்தில் சொன்னேன், சபை என்றால் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், குடும்பம் மாறி கொஞ்சம் நாளாக அது மாறும் என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்வோம். முதல் காரியம், தேவனை ஆராதிக்க நாம் பிரியமா இருக்கிறோமா? ஒரு அல்லேலூயா சொல்வோம். முதல் காரியம், தேவனை ஆராதிக்க நாம் பிரியமா இருக்கிறோம். 7 o'clock திருச்சபை என்று சொன்னால் 7 o'clock அல்ல, 6:55 நீ வந்து முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தை நீ ஸ்தோத்திரம் பண்ணி உன் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நீ ஒப்பு கொடுக்கும் போது ஆவியான உன்னோடு இடைப்படுவார். ஜோர கைத்தட்டுகளே. ஆராதனையிலே சரியான நேரத்துக்கு நான் வருகிறேனா, அதை நம்ம யோசிக்கணும்.
சங்கீதம் 84:10 சங்கீதக்காரன் எழுதுகிறான். சங்கீதம் 84:10 வாசிங்கள். சங்கீதம் 84:10. 1000 நாட்களை பார்க்கிலும் 1000 நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் வாசமாய் இருப்பதை காட்டிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உனக்காக ஆலயத்திலே முன்குறித்து வந்து காத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அதே பிரகாரம் அவர் வந்து விட்டார், நான் அவரை சந்திக்க வேண்டும் சொல்லி ஆராதனையிலே வந்து காத்திருக்கிற ஒரு அனுபவம் வேணும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். பெரிய பெரிய ஊழியக்காரருடைய வாழ்க்கையெல்லாம் அப்படிதான் இருந்தது. அதுதான் அவர்கள் ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார். உங்கள் தனிப்பட்ட ஜீவத்தில் எப்பொழுதும் ஆராதனை நடப்பதற்கு 5 நிமிடத்திற்கு முன்பாக வந்து முழங்கால் படிட்டு நீங்கள் காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அல்லேலூயா. ஆராதனையிலே ஒரு நாளும் நாம் அசட்டை பண்ணக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஆராதனை என்பது கர்த்தருக்குரியது. ஆராதனை என்பது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம். ஆராதனை என்பது தேவனுடைய வல்லமை உண்மையில் இறங்குகிற நேரம். ஆகவே நம்முடைய ஜீவத்தில் முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரை முதன்மையாய் வந்து நாம் முழங்கால் படியிட்டு அவரை கனப்படுத்த வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. நீங்கள் வளர்ந்து வருகிற ஆவிக்குரிய பிள்ளைகள், அல்லேலூயா. இன்னும் உங்களுடைய எல்லா எதிர்காலமே எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, என்னை கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுவேன். நீ எந்த அளவுக்கு கர்த்தருக்கு சமூகத்திலே அவர் எவ்வளவா நீ கனப்படுத்துகிறாயோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உன்னை கனப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை வொர்ஷிப் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. ஏனோ தானே என்று சொல்லி நாம் ஜீவத்தில் அசட்டை பண்ணுவையானால் கர்த்தர் மேல் பிரியமா இருக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்வோம். கர்த்தர் நம்முடைய காரியங்களிலே துக்கப்படும். நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய ஆராதனை. இரண்டாவது ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவர் வசனத்தாலே உங்களுக்கு போதிக்கும் பொழுது அல்லது தனிப்பட்ட ஜீவத்திலே வசனங்களை நீங்கள் படிக்கிற பொழுது அந்த வசனங்களை உள்வாங்கி அந்த வசனத்தின்படி நீங்கள் நடப்பதற்கு தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்வோம். இரண்டாவது கேள்வி. முதல் கேள்வி, ஆராதனையில நேரத்தோடு வருகிறோமா? கேட்கிற வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? வார்த்தை மாமிசமாகி கிருபையும் சக்தியும் எழுந்தவராய் நம்மிலே வாசம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தேவனுடைய வார்த்தை நீ உட்கொண்டு அந்த வார்த்தையினாலே உன்னை நீங்கள் சுத்திகரித்துக் கொண்டு அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில உயர்வை கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அதைத்தான் யோவான் எழுதுகிறார். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். யோவான் கேட்கிற வேத வசனத்தை கீழ்ப்படிந்து நடக்கிறனா என்ற கேள்வியோடு அந்த யோவான் 14:23 நீங்கள் வாசிங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். என் வசனத்தை அவன் கைக்கொள்வான். ஒரு அல்லேலூயா சொல்வோம். நீ தேவனுக்கு அன்பாய் இருந்த அந்த வசனத்தை நீ பிரியமா ஏற்றுக்கொள்வாய். அடுத்து தொடர்ந்து வாசிப்பா. வாசிங்க. அடுத்து, அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வசனத்திலே உள்வாங்கும் பொழுது
ஆண்டவர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் காரியம் ஆராதனையிலே முதன்மையாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் கற்றுக்கொண்டு தன்னை சீர்படுத்த வேண்டும். வசனங்களையே உட்கொண்டு அந்த வசனங்களில் கீழ்ப்படிந்து நாம் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம், நம்முடைய மனசாட்சியாகிய செய்த உடன்படிக்கையில உண்மையா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். உடன்படிக்கை என்றால் ஆண்டவரோடு நீங்கள் ஒத்து செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கை நீங்க கடைசியில் அது உண்மையா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். எத்தனையோ உடன்படிக்கை நீ கத்தர்கிட்ட செய்திருக்கலாம். ஜனவரி 1ஆம் தேதி கூட நீங்க அந்த உடன்படிக்கை வைத்திருக்கலாம். ஐயா, இனிமேல் நேரத்தோடு நான் வந்துடுறேன் ஐயா, வேதவசனங்களை நான் படிக்கிறையா, தனிப்பட்டவனை ஜெபிக்கிறையா, ஊழியர்களை நான் பண்ணுகிறையா அப்படி உடன்படிக்கை செய்த நீங்கள் இன்றைக்கு 8 மாதங்கள் ஆகிவிட்டது. அந்த உடன்படிக்கை நிலைமை என்ன? ஒரு அல்லேலூயா சொல்வோம். கர்த்தருடைய காலத்திலே நீ கரெக்டா இருந்தா அவரு உங்களுடைய காலத்தை கரெக்டா இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையில நம்ம சரியா இருக்கணும். தேவனோடு செய்த அந்த உடன்படிக்கை வாசிப்போம். அதே பகுதியான பிரசங்கி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வாசிங்க. பிரசங்கி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அதை செலுத்தும் தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ என்ன நேர்த்தியோ அதை கரெக்டா செய்து. ஒரு அல்லேலூயா சொல்வோம். கர்த்தருக்கு நான் இப்படியெல்லாம் அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று நீ கர்த்தருக்கு நேர்ந்து இருந்தால் அந்த நேர்ந்த கடமையை கரெக்டா செய்து. அல்லேலூயா. அந்த பொருத்தனையில நீ கரெக்டா இருந்துவான். அந்த உடன்படிக்கை. அன்னாளுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அன்னாளுக்கு குழந்தை இல்லை, தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். ஆனால் வேண்டுதல் கேட்டவுடனே அவள் செய்த முதல் பொருத்தனை, ஆண்டவரே முதல் கனியை நான் உனக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ நாட்கள், ஆண்டுகள் அவருடைய கற்பங்கள் அடைக்கப்பட்டது. அவருடைய சக்காலத்தை அவளை அவமானமாக பேசினாள். பிள்ளை இல்லாத மலடிய என்று கூட அவள் வையப்பட்டிருக்கும். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில அவள் காணப்பட்ட ஒரு காரியம், ஆண்டவரே என்னை நினைத்தருளும், எனக்கு நீ ஒரு கற்பத்தின் பிள்ளையை கொடுத்தால் நான் உனக்கே தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் அவள் கரெக்டா செய்தான். 1 சாமுவேல் புஸ்தகம் 1:28 வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்கள். 1 சாமுவேல் 1:28. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால், கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அல்லேலூயா. 1 சாமுவேலை கர்த்தருக்கு கொடுத்தார். அவளுக்கு கர்த்தர் அதை விட 5 மடங்கு அவளுக்கு பிள்ளைகள் கொடுத்தார். அல்லேலூயா சொல்வோம். பொருத்தனை செய்தால் நீ அந்த பொருத்தனையில், அந்த உடன்படிக்கையில நீங்க கரெக்டா, நீ ஆண்டவருக்கு எதை நேர்ந்து கொண்டாயோ அதை கரெக்டா அந்த உடன்படிக்கையில அப்படிதான் சொல்லவே கூடாது. அல்லேலூயா சொல்வோம். பையா கூட என்னை பார்த்து கேட்கிறாரு, என்ன பிட்டையா ஒரு விசேஷம் பொருள் தரடி என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ரெடியாகுது. அல்லேலூயா சொல்லுவோம். ஹைதராபாத் போயிட்டு வந்து அவருக்கு நான் கொடுக்க போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமா, ரெடியா வச்சிருக்க, அவர்கிட்ட கொடுத்துருவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சோ நேர்ந்து கொண்டு நீங்க கொடுக்கிற காணிக்க, நீ கொடுக்கிற தசபாகம், இதெல்லாம் 2ஆவதுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதான் செகண்டுங்க. நீ கொடுக்கிற காணிக்கை, தசபாகம், இல்ல விசேஷித்த காரியங்களுக்கு நீங்க ஊழித்து கொடுக்கிற காணிக்கை 2ஆவது. அவர் அதுல ஆண்டவருடைய காரியத்துல அவருக்கு பிரியமா நீ நடந்து பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உன் பொருத்தனையில
நீ கரெக்டா எடுத்து போ. ஆண்டவர் அதை காட்டிலும் உனக்கு 10 மடங்கு கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்கள் இந்த விஷயத்துல நீங்க கரெக்டா, ஆகவேத்தான் போதகர்மார்கள் கண்டித்து உணர்த்தி நீங்க இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும் நீங்க சொல்லும் போது, அதற்கு நீங்க கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சாதா நாமா ரீகா நாமா தூனாமா காலாமா காலாமா ரீகாலா. ஏதோ சபைக்கு வரோம், போறோம், ஆராதிக்கிறோம், கடந்து போறோம், மற்ற காரியங்களை செய்வோம் என்று அப்படியே தொடர்ந்து நம்ம அப்படியே வாழ்க்கை நடத்தக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்வோம். எல்கேஜில இருந்து யூகேஜி டு 1 2 3 4 5 6 7 8 7 12 அப்புறம் 3 வருஷம் ஒரு காலேஜ் வாழ்க்கை, ஒரு டிகிரியோடு வெளியே வரணும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். இந்த பிள்ளைங்க என்ன மாதிரி ஆவிக்குரிய ஜெபிக்குதுங்கய்யா, இந்த பிள்ளைங்க என்ன வேத வசனம் என்ன மாதிரி சொல்லுதுங்கய்யா, அப்படிப்பட்ட நல் சாட்சியை உங்கள் திருச்சபைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. செய்த பொருத்தனையிலே, செய்த உடன்படிக்கையிலே நீங்கள் சரியா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. ஆமென். சரியாக என்னுடைய வாழ்க்கையில 18 வயசுல ஆண்டவருக்கு என்னை நான் ஒப்பு கொடுத்தேன். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. கணக்கு போட்டு பாருங்க. 18 வயசுல நான் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரை ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நான் அர்ப்பணித்துக் கொண்டேன். வீட்டுல வறுமைதான், வீட்டுல கஷ்டம்தான், பல பிரச்சனைகள் தான், ஆனாலும் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன். அந்த பொறுத்தவரையில் நான் கரெக்டா இருந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதற்கு பிறகு படிப்படியாக கர்த்தர் இந்த ஊழியத்திலே நான் அப்படி வளர்க்கிற பொழுது எனக்கு ஒரு நல்ல ஸ்தாபனத்திலே கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோம். அப்போது எனக்கு வயது 22. அந்த ஸ்தாபனத்திலே நான் வேலை செய்து கொண்டே இருந்தேன். அங்கே எனக்கு சம்பளம் கொடுத்தார்கள். எனக்கு திருமணம் ஆகவில்லை. திடீரென்று எனக்கு 30 வயது ஆன பிறகு அந்த டைரக்டர் சொன்னார், பீட்டர், நீ இந்துல இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மனுஷன், ஆகவே நான் வடநாட்டில் சேர்ந்த ஒரு பொண்ணை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்படி கல்யாணம் பண்ணினா நீ வடநாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு ஆலோசனை சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நீ மிஷனரியா என் ஊழியத்துக்கு வந்திருக்கிற. அநேக பேர் அப்படிதான் நாங்க பொண்ணு கொடுத்து மிஷனரியா நாங்க வடநாட்டுகளை அமைச்சிருக்கிறோம், உன்னைய நான் அனுப்புறேன், அதனால வேண்டி நீ கொஞ்சம் பொறுமையா இருந்து எனக்கு சொல்றாரு அந்த டைரக்டர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இது 1983 நடந்த சம்பவம். இத போய் எங்க அம்மா கிட்ட போய் சொன்ன. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எங்க அம்மா ஒரு கிராமம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கிராமத்துக்கு அந்த வெகுளித்தலை தெரியாது. ஓ டேய், என்னடா நீ சாமியார் ஆயிட்டியா, எல்லாம் விட்டு போக போறியா, ஓ வயிற்றுல வாயில அடிச்சுக்குது. ஒரு அல்லேலூயா. படிப்பறிவு இல்ல, உலக ஞானம் கிடையாது. அப்ப பெத்தெக்கோஸ்து அனுபவம் வளராத காலம். அல்லேலூயா. அந்த மகிமை இல்லாத ஒரு காலம். ஐயோ நீ போயிட போறடா, டேய் உங்க அண்ணன் ஊமை, உன் தம்பி கை கால உருவாக்குறான், நமக்கு ஏதோ சின்ன இடம் இருக்குது, அந்த இடத்துல விட்டு நீ போன நாங்களா என்ன கதி, ஊரை குச்சிரு வயிற்றுல வாழ அடிச்சு கிராமம்மா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இதை போய் எங்க ஐயா கிட்ட சொன்னேன். அந்த மிஷனரி ஸ்தாபனத்துல, ஐயா எங்க அம்மா அப்படி எல்லாம் சொல்றாங்க ஐயா, அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்றாங்க ஐயா அப்படின்னு. அப்படிப்பா சரி. பிறகு இரமணியில என்ன படிச்சு ஓட்டல்ல ஒரு பொண்ணு எனக்கு பார்த்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சாலக்கா படிச்சு கிராமம்மா. கல்யாணம் நடக்குது. அல்லேலூயா. அந்த டைரக்டர் வராரு, அந்த மிஷனரிமாரெல்லாம் வராங்க. நம்ம கல்யாணத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, சோத்துக்கு சண்டை போடுவோம். கரெக்டா? ஒரே கூச்சு, அவங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடு அப்படி இப்படி தண்ணியே அடிப்பான். அல்லேலூயா. நம்ம பார்த்தாங்க, டேய் இவன் என்ன சொல்றது, இவன் நாட்டா கிடையாதுயா, பல ஆள் போல இருக்குது. அல்லேலூயா.
10 நாள் ஆச்சு கல்யாண லீவெல்லாம் கொடுத்து. ஆனால் அந்த ஸ்தாபனத்து ரூல் என்னத்தமா சட்டம், நீ பேச்சுலராக இருந்தால் உனக்கு ஒரு சம்பளம், நீ கல்யாணம் ஆயிட்டா உனக்கு சொந்த வீடு, டிராவல் அலவுன்ஸு, இதெல்லாம் சொல்லிட்டு தான் அந்த பொண்ணுட்டார் வாங்கிட்டாங்க. ஒரு அல்லையா சொல்லுவோம். நேரா போய் ஆபீஸ்ல போன உடனே எனக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. ஒரு அல்லையா சொல்லுவோம். இனிமேல் உனக்கு கன்சாலேட்டிவ் பேமெண்ட், கன்சாலேட் பேமெண்ட் இதுல தான் நீ வாழ கத்துக்கணும், உனக்கு 4000 சம்பளம் அப்படின்னாங்க. ஒரு அல்லையா சொல்லுவோம். அல்லேலூயா. எப்படிங்க வாழ்க்கை நடத்த முடியும்? புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கிறா, அவளுக்கு எவ்வளவு ஆசைகள் இருக்கும், வீட்டு வாழ கொடுக்கணும், ரொம்ப தொழிலாட்சிங்க. ஒரு அல்லையா. என் வாழ்க்கையில் நடந்ததை நான் தனிப்பட்ட வாழ்க்கையின் உடன்படிக்கையில நான் பட்ட பாடுகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஓரா தாராவா நீ காலா நல்ல தைரியமா இருந்து நான் பிரசங்கிக்கிறேன். நம் தேவன் ஒரு நாள் மாற மாட்டார். ஒரு சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி போடுவார். நீங்க இப்படியே இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். அப்போது நல்லா கவனிங்க, அந்த ஐக்கியத்தை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்வோம். எனக்கு சம்பளம் கிடையாது, வீட்டுல சொல்லல, மாமியார் வீட்டுல சொல்லல, நம்புவாங்களா? யோ என்னையா நீ ஏசுன்னு ஓடி உன்னை நம்பி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்ட, கட்சியில நீ என்னையா அப்படியா பண்ணிட்டு ஒரு சண்டை வச்சு சொல்லாத. அந்த சூழ்நிலையிலே தான் மோட்ச தேட்டர் பக்கத்துல வேறொரு ஸ்தாபனம் வந்து சாது சுந்தர் சிங் 1984 சம்பவத்தை சொல்லுகிறேன். 84, 94, 64, 214, அப்புறம் 40 வருஷம் கதை. அப்போ எனக்கு ஒரு சொன்னாங்க, பீட்டர் இங்க சாது சுந்தர் சிங் ஒரு ஸ்தாபனம் இருக்குது, அந்த கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் ஊழியருக்கு வேலை கொடுப்பாங்க, நீ போன்னு என்ன அனுப்பிச்சாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நேரம் நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு தெரியாது, மாமியார் வீட்டுல வரேன் நான். ஒரு அல்லேலூயா. வீட்டுல சொன்னா என்ன ஆகும், பூகமாயிடுங்க, பொண்ணு கூட்டு போடுவாங்களே. யோ உனக்கு எப்ப வேலை வந்தா பொண்ணாட்டி அச்சு போனோம். போனா அந்த மேல அந்த அந்த ஸ்தாபனத்துடைய தலைவர் மேல நின்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவர் நாகர்கோயில் ஆளு. நாகர்கோயில் ஆளுலாம் பார்த்தீங்கன்னா மீச்சா பழமா வச்சிருக்கோம், கண்ணெல்லாம் பெருசு வச்சா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவர் பெரிய பேங்க் ஆபீசர், SBO என்ற பள்ளியுடைய கரஸ்பாண்டன்ட். இதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன வேணும் அப்படின்னு அறத்தொண்ட கேட்டாரு. அப்ப நான் சிட்டுக்கா மாதிரி இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஐயா இங்க என்ன ஊழிய தரட்டாங்கய்யா, அதனால ஊழிய கேட்க வந்தையா. அப்படியா, இன்னைக்கு போயிட்டு நாளை 8 மணிக்கு வாங்கினாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மறுநாள் காலையில 8 மணிக்கு நின்னேன். அதே மாதிரி அவர் ஜன்னல பட்டாயா நான் பீட்டர் வந்துட்டேன் அப்படின்னா. அப்படியா, கிழப்போ பாத்ரூமுக்கு 2 பக்கெட் இருக்கும், அந்த 2 பக்கெட் எடுத்து தண்ணியை போட்டு தோட்டத்துக்குலாம் ஊத்துனாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஊத்துனாங்க, ஊத்துனோம். நான் கேட்க முடியுமா? ஐயா விடாதில்லையா, ஊழியத்துக்கு தான் ஊத்துனேன். 1.5 மாசம் வேலை செய்தேன் அந்த ஸ்தாபனத்தில். அப்போ 15 ரூபா ஒரு நாளைக்கு. அப்போ 15 ரூபான்றது பெரிய வேல்யூவான காசு. 1.5 மாசத்துக்கு பிறகு திடீர்னு காலையில் இந்த சாது சுந்தர்சிக்கு ஆபீஸ்க்கு போறேன். பீட்டர் இந்த வேன்ல நீ ஏறிக்கினாரு, பெரிய வேன். அதுல SBOA ஸ்டேட் பேங்க் ஆபீசர் அசோசியேஷன் CBS பண்ணிட்டு போர்டு போட்டு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏறி உட்காந்துட்டேன். வண்டி நேரம் அண்ணா நகர் வெஸ்ட்டுக்கு போகுது. எங்க போகுது? இன்னைக்கு போய் பாருங்க, அண்ணா நகர் வெஸ்ட்ல SBO ஸ்கூல், மெட் இது CBS ஸ்கூல், பிரமாண்டமான ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல அவர் வேன் போன உடனே எல்லாம் பயப்படுறான். கரஸ்பாண்டன்ட் அவர் தான் ஃபுல் இன்சார்ஜ். என்ன போய் ஏஓக்கு டச்சு, இவனுக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் வாங்கு. அப்ளிகேஷன்ல எழுதி கொடுத்தேன். சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் இல்லையா, அவர்கிட்ட சொன்னான். சர்டிஃபிகேட் பண்ண வேலை அப்பாயின்மெண்ட். ஒன்றும் இல்லை இல்லையா சொல்லுவோம். பேங்க் சம்பளம், யூனிஃபார்மு, பிள்ளைகளுக்கு ஃப்ரீ எஜுகேஷன். 12th வரைக்கும் CBSE நல்ல மெட்ரிகுலேஷன் விட நல்ல பவரான ஸ்கூல். கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அங்க ஸ்டோர்லாம் வாங்கிக்கலாம், சகலம் லோனு. 3 வருஷம் தாங்க வேலை செய்தேன். அல்லேலூயா. பெரிய பள்ளிக்கூடம்.
பெரிய பணக்கார சத்தியம் உண்மை. 3 வருஷம் வேலை செய்யிட்டு நானே யோசிக்க ஆரம்பிச்சேன், இதுக்காக கடவுள் என்ன அழைச்சாரு பள்ளிக்கூடத்தில் போய் வாட்ச்மேன் வேலை செய்யணும். இதுதான் என்னுடைய அழைப்பு. ஆண்டவர் அதுக்காக என்ன அழைச்ச. ஒரே போராட்டம், வாலிபம், துடிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நம்பினா சரி, நம்பாகாட்டி போங்க. கர்த்தர் என்னோடு இருக்கான்னு சொல்லி மனைவிக்கு தெரியாத, மாமனார் குடும்பத்துக்கு தெரியாத வேலை எழுதி கொடுத்து வெளியே விட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பாவம் அந்த மனுஷி, இளம் பெண்ணு, அந்த என் மனைவி அவ என்ன நினைச்சிட்டா, வீட்டுக்கு சொல்லல. அவ தினமும் என்ன பண்ணுவா தெரியுங்களா, நம்ம புருஷன் ஓட்டேரியிலிருந்து நானகரஸ்டருக்கு சைக்கிள்ல போறாருன்னு சொல்லி என் திருட்டு புத்தி அந்த யூனிஃபார்ம் நான் போட்டுக்கிட்டு, அந்த அம்மா மீனெல்லாம் வட்டு புளிசோறு வச்சு கையில 5 ரூபாய் கொடுத்து என்ன அனுப்பா வேலைக்கு, என் புருஷன் வேலைக்கு போறான்னு சொல்லி நடந்த சம்பவம். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். நட்சத்திரம் வந்தாலும் நட்சத்திரம் வந்தாலும் நட்சத்திரம் வந்தாலும் நட்சத்திரம் வந்தாலும் நட்சத்திரம் வந்தாலும் பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். அல்லேலூயா. கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் பின்னோக்கி. தினமும் பாவம் அந்த புண்ணியவதி சாப்பாடை கட்டி கொடுத்து, அதில் ஒரு திருட்டு புத்தி அந்த யூனிஃபார்மை போட்டுவிட்டு நேராக போய் அந்த ஸ்கூலாண்ட ஒரு இல்லை சோறெல்லாம் வச்சுட்டு ஊரு புறா சுற்றி அண்ணா நகரில் டிராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சைக்கிளில் வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அந்த புண்ணியவதி சாந்தமான காத்து போட்டு ரெடியாக காத்து வச்சிருப்பா. அல்லேலூயா சொல்லுவோம். ஹோட்டலில் உண்டை பஞ்செல்லாம் வாங்கி வச்சா கொடுத்தாரு. புண்ணியவதி இன்னும் வீட்டை தான் வாழ்ந்துட்டு. ஒரு அல்லேலூயா. வானமும் பூமி ஒடிந்தாலும் நீங்களாம் நல்லா இருப்பீங்கம்மா, நல்லா தெரியும். ஒரு மாசம் ஆச்சு, எனக்கு 3 மாசம் சம்பளம் பேங்க்ல போட்டாங்க. 1 மாசம் ஆன உடனே 2வது திருட்டு தடுத்த சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் திருடுன்னு சொல்ல மாட்டேன். என்னை தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பின் எப்பா இந்த அரிசி 5 கிலோ, சக்கரை 1 கிலோ, பாமாயில், அது சாரி இல்லை வேற பாமாயில் வேற ஒரு ஆயில் எல்லாம் ஒரு லிஸ்ட்டை போட்டு நீ ஸ்கூலுக்கு வாங்கிடுவா. எனக்கு தைரியம் 3 மாதம் சம்பளம் பேங்க்ல இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நேராக அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு போனேன். எல்லாம் வாங்கின பில்லை பார்த்தா SBH கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படி ஒரு மாசம் ஏப்ப துணியாச்சு, 2 மாசம் ஏப்ப துணியாச்சு, 3ஆம் மாசம் ஏப்ப துணா, 4ஆம் மாசம் என்ன தேடின நண்பர்கள் தேடிட்டு வர்றாரு. ஒரு அல்லேலூயா. பிட்டனே ஸ்கூல் விட்டு போயிட்டியே எப்படி ஆகுது. அவ்வளவுதான். என் மாமனார் அன்னைக்கு பொட்டி தூக்கி என் தலையில வச்சாரு. புருஷ பைத்தக்கார உருப்பட மாட்டாங்க. இதுல பெரிய கூத்துட்டானா. அவர் சொன்னாரு, அவர் சொல்றது நியாயம் இருக்குதுங்க. ஏன் நியாயம் சொன்னா, எந்த தகப்பனும் தன் பெண்ணு நல்லா வாழதான் விரும்பும். அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நல்லா எனக்கு செய்தார் அந்த திருமணத்தை. ஆமென். ஆனால் காலங்கள் உருண்டோடியது. கடவுள் என்னை கைவிடல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிய கிருபை, நல்ல ஒரு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம பாஸ்டர் அவர்கள்
ஏற்கனவே அவர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். குட் கார்பெண்டர். அவர் சந்திக்கிற காலங்கள்லாம் ஆட்டுக்குட்டியார் சபையுடைய இதுக்கெல்லாம் அப்பதான் பாக்ஸ் எல்லாம் செய்கிற காலம் அது. ஆட்டுக்குட்டியார் சபைக்கு அவ்வளோ பண்ணி கொடுப்பார். படா அந்த வேலை வாழத்தை கற்றுக்கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதுல கோடம்பாக்கத்தில் ஒரு பிஷப் போட்டு பரமானந்தம் சொல்லி அல்லேலூயா, அவர் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவர் ஒரு குட் கார்பெண்டர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல ஒரு கார்பெண்டர் பிஷப். அவர் கோடம்பாக்கம் வடபழியில் இருக்கார். அவர் ஒரு நாள் என்ன பண்ணாரு, கட்டிங் மிஷினை எடுத்து கார்பெண்டர் வேலைக்கு ஊழித்து பண்ணார் பாருங்க. நட்சத்திரம் மூஞ்சி அறுத்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்படியே பாலமா அறுத்து ஊத்து மூஞ்ச கலப்ப மேல் கையிட்டவன் பிடித்து பார்க்க. அல்லேலூயா. கலப்ப மேல் கையிட்டவன் பிடித்து பாராதே. அந்த உடன்படிக்கை காலங்கள் உருண்டு விட்டது. 40 ஆண்டுகள் திருமணத்துக்கு பிறகு 42 ஆண்டுகள் ஆகிறது. அல்லேலூயா சொல்வோம். நல்ல மனைவி நல்ல பிள்ளைகளை கர்த்தருக்கு கொடுத்தார். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. 7ஆம் தேதி மக வீட்டுக்கு உங்களை கூட்டு போலான்னு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். நாங்கள் ஹைதராபாத் போயிட்டு எப்படி திருப்பி வரும்போது அந்த சந்திக்க முடியுமான்னு சொல்லிட்டு டேட் அப்புறமா பார்க்க போகிறேன். எங்கள் மக வீட்டுக்கு உங்களை நான் அழைத்து கொண்டு போக போகிறேன். ஐயாவோட சேர்த்து கொஞ்சம் பேர் ஆண்டவரை குறைத்திருக்கிறார். அதில் என்னுள்ள ஒரே ஒரு பாரம், நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கிறான், அவன் தடுமாற்றமாக இருக்கிறானே, அவருக்கு நல்ல கல்யாணம் பண்ணுறோம் பின்வாங்கி போறான. ஒரு நாள் அவருக்கு சர்ப்பத்தின் ஆவி பிடிச்சிருச்சு. என்ன ஆவி? சர்ப்பத்தின் ஆவி. அவன் என்ன பண்றான், அப்படியே கற்றுக்குள்ள போய் பாம்பு மாதிரி நழையிறான். கரெக்டா? என் தம்பி என் மையன் சார் என்ன செய்யணும் விடவிடுன்னு ஆகி போச்சு. இவர் நான் போன் அடிச்சேன். ஐயா, என் பையனுக்கு ஏதோ சர்ப்பத்தின் ஆவி பிடிச்சிருக்குது, என் ஒய்ஃப் அழுகுறா, அப்படியே பாம்பு மாதிரி கட்டளை பண்றான், இது புது அனுமாக்குது. பையா சொன்னாரு, தூக்கலையா, தூங்க மாட்டேங்கிறாயா. இப்போ 10-11 மணி இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லும். பாத்திரையா சொன்னாரு, இது 3 நாள் மாத்திரம் நடந்த சம்பவம் நினைக்கிறேன். ஆமா, அப்படியா? நான் இப்போ வரமாட்டேன், எப்போ கூப்பிட்டாலும் வருவாரு. ராக்காலம். சப்போஸ் அவனுக்காக நான் ஜெபிச்சேன்னா அவன் அலண்டு அந்த சர்ப்பத்தில் அவன் கூச்சில் போட்டானா பக்கத்து வீட்டு அடுத்த ஒரு தப்பா நினைப்பாங்க. பீட்டையா வீட்டில் ஒரே பேய் சத்தம் கேட்குது. அப்படின்னா நான் என்னையா பண்ணோம்? நான் அவனுக்காக ஜெபம் பண்றேன். போன காதல் எழுதினாரு. ஒரு இல்லையா சலோ, தேவனுக்கு மகிமை. போன காதல வச்ச ஜெபம் பண்ணாரு. அவனுடைய தூக்கத்தை தூக்கிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மறுநாள் காலையில இவரோட ஊழியக்காரோட வந்தாரு. அல்லேலூயா. அவனை ஜெபிக்க அவன் ஆட ஆரம்பிச்சான். செய்ய செய்ய அவன் வாமிட் எடுத்தான். அந்த வாமிட் வந்து கருப்பு கலராக இருந்தது. இன்னைக்கு சுகமாயி ஒரு திருச்சபையார் மூப்பனார். நான் ஜோரா கைத்தட்டாலே. நான் எதற்கு சொல்றேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில உடன்படிக்கையிலே நாம் சரியா இருக்கும்போது சோதனைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்முடைய பட்சத்திலே வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைகள் நல்லபடியாய் வாழ்கிறார்கள். ஆண்மகனும் பெண் பிள்ளை. நான் கற்றுக்கிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்று சொன்னான். என்னவென்றால், இந்த வயசுல யாரும் இப்படி ஓட முடியாது. எல்லாம் 74 வயசுல எவன் டோங்கி வீட்டில் பத்திருப்பான். அல்லேலூயா சொல்லுவோம். எப்போ கூப்பிட்டாலும் ஓடிக்கொண்டே. நமக்கு ரெஸ்ட் ஒன்று உண்டானால் அங்கதான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எனக்கு 8 மணி சொன்னாரு. 7 காரியம் கொண்டாந்த, 3 காரியத்தை சொல்லிட்டேன். ஆராதனை, வேத வசனம், உடன்படிக்கை. 8 மணிக்குள்ள உள்ள 2 காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். தேவ பிள்ளைய, ஒரு சூழ்நிலை இப்போ வித்தியாசமா இருக்கலாம். எங்க பெற்றோர் அல்லது எங்களுடைய மூதாதையர்கள், எங்க தாத்தா பாட்டி கஷ்டத்தெல்லாம் வந்துதான் எங்க அப்பா எங்களை வளர்த்தாரு.
இன்னைக்கும் எங்களோட பொருளாதார சேவை பணக்கார நெருக்கத்தில் கவலைப்படாத. அல்லேலூயா. ஒரு காலம் விட்டு அல்லேலூயா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கையில நீங்க கரெக்டா இருங்க. அல்லேலூயா. மனுஷனை பார்க்காத, கர்த்தரை பார். நாலாவது ஒரு காரியம் என்று சொன்னால், நீங்கள் ஊழியத்தில் முடிந்தவரை பங்கு பெறணும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். இந்த ஜீவன் அவர் கொடுத்தது, இந்த பலன் அவர் கொடுத்தது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருக்கென்று எதையாவது நீங்கள் ஊழியம் செய்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் நடமாடும் ஒரு மிஷனரியாக, ஊழிய பிள்ளைகளாக நேரம் கிடைக்கவெல்லாம் கர்த்தருக்கு எதையாவது செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். நீ கர்த்தருக்காக செய்யற ஊழியத்துக்கும் உலகத்தில் செய்யற ஊழியத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்வோம். உலக மனுஷனுக்கு நீ ஊழியம் செய்தால் நீ முகத்தெல்லாம் கழுவிட்டு, கை காலெல்லாம் கழுவிட்டு, முகத்தெல்லாம் தொடச்சிட்டு வந்து நின்ன பிறகு அவனுக்கு கூலி கொடுப்பான். அல்லேலூயா. ஆனா கர்த்தருக்காக நீ ஊழியம் பண்ணா உன் வேறு காயத்துக்குள்ள கர்த்தர் உன் தலைமாட்ட காசு வச்சுட்டு போயிருப்பான். ஜோரா கையை சத்தியம் உண்மை தேடி வரும். அல்லேலூயா. எஸ்பிஎஸ் ஸ்கூல்ல இப்ப ரிட்டையர்ட் ஆனவங்க 2000 ரூபாய் பென்ஷன் கொடுக்குறாங்க. எவ்வளோ 2000 பென்ஷன். 30 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு 2000 பென்ஷன். எனக்கு எவ்வளவு தான் பென்ஷன் உங்ககிட்ட சொல்லிட்டுங்களா? 15,000 பென்ஷன் வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எங்க இருந்து வருதுங்க? பரலோகத்துக்கு வருது. சொல்லையா வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மனிஷிய செகண்டரி மினிசிய பற்றி ஜோர கைத்தோ காசப்பா. நான் இந்த பெருமைக்காய் சொல்லவில்லை. ஆண்டவர் ஒரு மனுஷனை பிடித்தானால் மரண பரியந்தம் நடத்துவார். ஒரு ஆமென். ஆனா இந்த 15,000 அல்ல 17,000 எனக்கு வந்தா கூட மந்த் ஆஃப் எண்டு 30-31 நில் பேலன்ஸ். நில் பேலன்ஸ் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. அல்லேலூயா. ஊழியர்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம். ஆமென். என் மனைவி உண்மையா சொல்கிறேன். என் மனைவி ஒரு உத்தமி. அல்லேலூயா சொல்வோம். எவ்வளவுதான் அந்த பீரை ஒருத்த காசு பார்த்தாலும் இந்த காசு இவ்வளவு குதையா, எனக்கு ஐயா நீ அளந்தபடி இவ்வளவு கொடுக்குற கேட்க மாட்டான். ஏன்னா அவளுக்கு தெரியும் ஊழித்துக்குள்ள அந்த ஊழித்தை செய்வாரு. தனக்கு வேண்டியதை தனக்கு. அதை தான் இவர் ஃபாலோ பண்றாரு. கை தட்டுக்கால இல்லையா? ஊழியத்தை ஊழியம் ஊழியத்துக்கு கொடுத்த ராத்திரினா எனக்கு வயிற்று வலி வந்துடும். இல்லைன்னா இப்படி எல்லாம் செய்ய முடியுமா? அந்த அலங்கரிப்பு சின்ன கூடாரம் தான். என்ன அலங்கரிப்பு, என்ன அழகா அந்த பிரசன்ஸை பாருங்க. அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஆகவே கர்த்தரை ஊழியத்திலே எப்போது நாம் பிரியப்படுத்திட்டே இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எதையாவது கர்த்தருக்கு செய்துட்டே. இப்ப 6,000 7,000 கொடுத்து வசன போர்டுகளை நாங்க ரெடி பண்ணி காலையோரும் அந்த வசன போர்டை அந்த இதெல்லாம் அடிச்சு போஸ்டர்ல கட்டிட்டு வருவோம். காலையில எங்க வீட்டாண்டு செய்துன்னு இருப்பேன். நானும் அந்த மனுஷன் 7 மணிக்கெல்லாம் வந்து டொக்கு 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 டொக்குன்னு அடிச்சுருக்கிறான். லூசோயா இருந்தாலும் ஆமென். என்னோட சேர்ந்தெல்லாம் வலிச்சு உட்காந்துக்கிறான் வீட்டுல. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் நல்ல காலிலே கட்டி
வீட்டை நோக்கி யாராவது அம்மா பசிக்கிட்டு தர்மம்னு கேட்டா நீ 5 ரூபா 10 ரூபா போட்டாலும் ஏசு நல்லவர் சொல்லி அவனுக்கு போட்டுப்பான். அது ஒரு ஊழியம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வெறும் காசு மட்டும் கொடுக்காது. இல்ல ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு 4 இட்லி வாங்கி தரணும் ஏசு நல்லவர் சொல்லி அந்த வார்த்தை, அது ஒரு ஊழியம். ஆமென். ஒருவேளை ஒரு அனாதையா இருக்கலாம், பிளாட்பாட்டில் படுக்கலாம், அவன் நொந்து சரசாட்சி என்னைய பார்க்கறதுக்கு யாரும் இல்லையே அப்படி அவன் நினைக்கும் போது அந்த வீட்டில் இயேசு நல்லவர்னு சொன்னாங்களே அது அவனுக்கு நினைப்போம். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென். ஆகவே கர்த்தருக்கு நம்முடைய ஜீவத்தில் முடிந்தவரை ஏதாவது பங்கு பெறணும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அதைத்தான் அப்போஸ்தலனான பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்கள். மக்கெதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தமாய் சொன்னான். சாதாலாமா எப்படிப்பட்ட சூழ்நிலை. 4ஆம் வசனம் வாசிங்க. ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். ஆனா அங்க ஒரு பிரச்சனை எழும்புது. என்னன்னா மக்கெதோனியாவில் சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் வைராக்கியம் கொண்டு இயேசுதான் உண்மையான தேவன் என்பதை அவன் சிஸ்டாந்தமாய் சொன்னான். அப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், அபிஷேகம் இல்லாத கிறிஸ்தவர்கள், ஜெபாவி இல்லாத கிறிஸ்தவர்கள்னா ஆடி மாசம் தான் பயப்படுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அங்க நடக்கிற அந்த டமா டிமா டிமா டமா டமா அடிக்கிற விட்டுக்க இதுக்கு போயிட்டு பேசிக்கிட்ட வரும். ஐயா ஒரே குடிச்சோர பாக்குது. நீ ஆவியில இருந்தா நீ அழகிற ஓட்டுவ. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவங்க கிட்ட போய் இந்த கோயில் பக்கத்துல என்னமா நீங்க டமா டமான்னு அடிக்கிறீங்க, அதெல்லாம் தெய்வம் நம்ம உதைப்பான். அதெல்லாம் செய்யாத. நீ வீட்டுல வைராக்கி கொண்டு ஜெபிக்கலாம். அல்லேலூயா. அறியாமையினுடைய இருள் அநேக பேர் இருக்குதுப்பா, உங்களெல்லாம் நீ மாற்று லட்சியம் என்று சொல்லி இந்த வைராக்கி கொண்டு ஜெபிக்கலாம். அதுதான் பவுல் ஆவியிலே ஒரு வைராக்கியம் வேணும். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. கடைசியா நான் ஒன்று சொல்லி விடுகிறேன். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஊழியத்தின் தலைமை தத்துவத்துக்கு நாம் தாழ்ந்த சபைக்கு அடங்கி இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்மளை வழி நடத்துறாங்களே நம்ம சபையில அடங்கி இருக்கும். அல்லேலூயா. போதனுக்கு எதிரியா எழும்பி நிற்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் தெரியா நீ புத்தி அடங்கி தலைமை தத்துவம். உலகத்தான் கட்சி இருக்கு. ஒரு கட்சி லீடருக்கு தொண்டை அடங்கியிருந்தா தான் அவனுக்கு ஏதாவது வாழ்க்கையில கிஃப்ட் கிடைக்கும். அவன் தலைவன் மேல மிஞ்சினானா அவன் ஓட பிடிக்குவான். ஆகவே சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் தலைவர். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அந்த ஆவியில நிரப்பப்பட்ட தேவ மனுஷனை ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு கண்காணியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. போதகனாக வைத்திருக்கிறார். அப்ப போதகன் சொல்கிற புத்திமதிக்கு நாம் அடங்கி இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்வோம். தான் தோன்றித்தனமாக நாம் இஷ்டத்துக்கு நாம் எந்த முடிவு எடுக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. குடும்பம் என்றால் பெற்றோருக்கு அடங்கி இருக்கணும். பள்ளி என்றால் நீ ஆசிரியருக்கு அடங்கி இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். உன் வேலை ஸ்தலத்துல உனக்கு சம்பளம் கொடுக்கிற எஜமானுக்கு நீங்க அடங்கி இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அப்படி அடங்கி இருந்தால்தான் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். சபையில இந்த சபையினுடைய காரியங்களில நீங்கள் எல்லா விதத்திலும் அதைத்தான் பவுல் எழுதுகிறார். ஊழியத்தில் தலைமை தத்துவம் உள்ளவர்களை நான் சார்ந்த சபைக்கு அடங்கி நடக்கணும். அல்லேலூயா. அவர் கரத்திலே அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்தை அவர்கள் உயர்த்துவார். ஜோர கைத்தறி. நம்ம கொஞ்சம் வேதத்தை கற்றுக்கொள்ள, கொஞ்சம் ஜபாவியை பெற்று எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி நீ தனி கட்சி ஆரம்பிச்சா
விசுவாசங்களை தட்டி போட்டுருவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவர் கருத்திலே அடங்கியிருங்கள், ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா அல்லேலூயா. சபைக்கு அடங்கியிருங்கள். சில பேர் சபையில ஏதாவது பிரச்சனை வந்தா சபை விட்டு சபை தாவாங்க. பார்த்தீங்களா? எல்லாம் அக்கறைக்கு இக்கரை பச்சை, இக்கரைக்கு அக்கறை பச்சை. புரியுதா? அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அர்த்தம் புரியலையா? இப்போ இந்த சபை இருக்கிற உதாரணம் சொல்றேன். ஐயா எங்க சபை சரியில்லையா, இங்க போதனை பிரச்சனை, வேறொரு சபைக்கு போனா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். இப்படி தாவி 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 போனா கொழுகு மாதிரி எங்களை தாவி தான் போகணும். சபை சபைக்கு நாம் அழைக்க அது முக்கியங்க. அல்லேலூயா. நீங்களா நான் ஒரு போட்டோவோட காமிச்சாரு. நீங்க ஒரு இடத்துல நல்ல வேன் எடுத்து போய் சின்ன சின்ன பிள்ளைங்களா சுவிசேஷம் அறிவிக்கிற போட்டோ அப்படி காமிச்சிங்களா, சுவிசேஷத்தை அறிவிக்கிற போட்டோலாம் காமிச்சிங்களா, நான் பிரமித்து போனேன். பசங்களாம் மோளை அடிக்கிட்டு. நான் ஊழிய செய்த காலத்தில் எப்படி தெரியுங்களா, நம்ப மாட்டீங்க, வயசான ஒரு பெரியவர், அவரால் பேண்ட் தூக்க முடியாது, பேண்டை என் கழுத்துல மாட்டிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். டேய் போர் மார்க்கெட் ரோடு நடந்து வான்னு கொடுப்பாரு, அங்கே ஒரு போண்டா வாங்கி கொடுப்பாரு. அப்புறம் முடிச்ச உடனே பேண்டை மாற்றிக்கடா, இன்னொரு போண்டா வாங்கிட்டு அங்கே விட்டு நான் கூட்டிட்டு போறேன். அவர் தான் எனக்கு பொண்ணே கொடுத்தாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அம்மா சொன்னா கவனிங்க, நான் சொல்றேன். அம்மா சொன்னா, டேய் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து வச்சிருக்கா, அவளை கட்டிட்டு நல்லா இருந்தா, அந்த வர பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு குத்து விளக்கா இருக்கணும்டா அப்படின்னா சொல்லுவோம். குத்து விளக்குன்னா பிரகாசமா இருக்கணும்டா. அது வயசான அம்மா சொன்னா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எந்த குத்து விளக்கு வீட்டுல வந்தாலும் பணம் வேணுமா கல்யாணத்துக்கு? இந்த குத்து விளக்க சாதாரண ஒரு பித்து விளக்க போய் வாங்கினாலும் துட்டு ஓடுங்க. பெண்ணிட்ட குத்து விளக்க வீட்டை கூட்டு வர முடியுமா? வசப்படுத்தி கூட்டு வர்றது அது பாவம். அல்லேலூயா சொல்லுவோம். அது சிறையிருப்பு, தப்பு. கண்ணியமான ஒரு திருமணம் என்றால் ஒரு நிச்சயம் பண்ணி அந்த பொண்ணுக்கு அந்த குத்து விளக்க விட்டு கூட்டு வரணும்னா பணம் கொடுத்து அதை கூட்டு வரணும். அல்லேலூயா. நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா சொல்லி நான் முடிக்கிறேன். ஐயா இன்னும் 5 மினிட்ஸ். அம்மா நீங்க கட்ட வேண்டி இருக்கிறீங்க, என் அண்ணன் கட்ட வேண்டி இருக்கிறான். நீ கோடி கட்டிட்டு காலை கட்ட, நீ உங்க அண்ணனும் காலை கட்டி 2 பேரும் ஏதோ கஷ்டப்பட்டு கஞ்ச தண்ணி எங்களுக்கு காசு கொடுக்குறீங்க. ஆனா நம்ம கிட்ட பணம் இல்லை, நம்ம கிட்ட யாருமா பொண்ணு கொடுப்பா அப்படின்னு எங்க அம்மா கிட்ட சொன்ன. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தாயுடைய பேச்சு கடவுளுக்கு அடுத்த ஸ்தானம். ஜோரம் கை தட்டுங்க. அல்லேலூயா. தாயுடைய பேச்சு தெய்வத்துக்கு அடுத்த ஸ்தானம். கல்கடி அதில் ஒத்துக்கிறீங்களா? தாயுடைய பேச்சு தெய்வத்துக்கு ஒத்துமான பேச்சு. நான் அடங்கி இருந்தேன். அல்லேலூயா. அதான் அந்த பேட்டத்துக்கு போட்டா போட்டு பேட்டத்துக்கு போன அவன்கிட்ட சொன்னேன், ஐயா ஐயா இந்த மாதிரி எங்க அம்மா ஒரு பொண்ணு பார்க்க சொல்றாங்க, ஐயா ஏதாவது ஒரு பொண்ணு பாரியா அப்படின்னா பேட்டத்துக்கு போன ஊழியத்தில் உங்களை மாதிரி பிரசங்கம் பண்ணல. அவன் தான் சொன்னாரு, என் தங்கச்சியுடைய பொண்ணுடைய பொண்ணுக்கு அதை போய் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கட்சிச்சு பம்பர் லாட்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அது அப்ப அவர்கிட்ட நான் விசாரிச்சேன். என்ன விசாரிச்சேன்னா, ஆமாய்யா அந்த உங்க தங்கச்சியுடைய பொண்ணுடைய வீட்டுக்காரர் எங்க வேலை செய்யறாரு? அவரப்பா சிம்சன்ல வேலை செய்யறாரு. எங்க வேலை செய்யறாரு? அந்த காலத்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொண்ணு எடுத்தாலும் சிம்சன் காலத்தை போட்டு இருந்தோம். கேள்விப்பட்டா? ஏன்னா 2 சம்பளங்க. சரி சொல்லிட்டாரு சொல்லி ஜோல்ரா மாதிரி இருப்பேன். ஜோல்ரா பனின்னு ஜோல்ரா பேண்ட்டு நம்மள துணியெல்லாம் தைக்க முடியாத போர்வாட்டில் வாங்கி போட்டுக்கிட்டு முடியெல்லாம் இப்படி மாதிரி வச்சுக்கிட்டு டக்கு 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 டக்குன்னு நேரம் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் சேர்த்த. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் புதுசா வந்து கொஞ்சம் கேட்கணும். வீட்டை அப்படி எல்லாமா பாடுபட்டாரு போன உடனே
அந்த பெண்ணுடைய அம்மா ஒரு நடுவில் ஒரு செவுல ஒரு ஜன்னல், அங்க பக்கத்துல ஒரு சேரை போட்டு நான் உட்காந்துட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நான் இது பொண்ணை காணோம் கண்ணை அலபோதுது. இந்த பொண்ணு வருவா, ஒரு டம்ளர்ல காப்பி கொடுப்பா, காப்பி கொடுக்குறாரு, ஆர்லிஸ் கொடுக்குறாரு, தண்ணி கூடாது, குடிக்கல, பொண்ணு கொஞ்சம் பார்க்கணும். உடனே நேரம் போயிருக்கிறதா பொண்ணு வந்து பாருங்க, திடீர்னு அந்த பொண்ணு ஓடலமா ஜான்சி அழாத சொல்லு, என்ன நீ அழுகுற, என்ன சொன்ன, நான் காது அப்பதான் கொடுத்தேன். ஏமா அந்த ஆளு கிழவனாகிறாமா, அவன் கிழவனாகிறாமா, நீ கிழவனுக்கு உண்மைதான். அந்த பொண்ணுக்கு எனக்கு 16 வயசு டிஃபரன்ஸ். எத்தனை வயசு? எங்க ஒய்ஃபை பார்த்துக்கிட்டீங்களா? சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு. கரெக்டாயா? அந்த பெரியவர் சொன்னாரே, போன வெக்கத்தோட வெளியே வந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ திட்டம் செய்யும், இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போனேன். அந்த பொண்ணு நீ கிழவனை தெரிச்சிச்சியா இல்லையா போட்டுருது அப்படின்னு. இன்னும் மௌடிகமாக்குற கிராப்பெல்லாம் விட்டுறான், நல்லா சேட்டெல்லாம் போட்டுக்கோ, சூசு வேணுமா, நான் தரேன். சூசை போட்டா காடு சிரிந்து சூசு பெருசு. நடந்த சம்பவமா. இன்னைக்கு 42 வயசாயும் இந்த பேத்திக்கிட்ட சொல்லுவா, அவங்க ஆயா, உன் அப்பா அவங்க தாத்தாக்கிறான சூசல பஞ்சு போட்டா ஏமாத்து, சூச போட்டா நடக்க முடியல. அப்படியே கிட்ட போய் நின்னுட்டா, அப்படியே மயங்கிட்டா. அல்லேலூயா சொல்லுவோம். 42 வருஷமா என்னோட நல்ல உத்தமையாய் வாழ்க்கை கைப்பற்றினார். உடன்படிக்கை. அல்லேலூயா. ஏன் வேகம் என் மனைவியால ஓட முடியாது? அல்லேலூயா சொல்லுவோம். ஏன் ஓட்ட வித்தியாசம்? ஓடிக்கிட்டே இருக்க. இந்த அழைப்பு கொடுத்தாரு, வாங்க யாங்கன்னாரு, ஓடிடுவேன். அல்லேலூயா. சோறு தண்ணி நீ பார்த்துக்கோ. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1 தீமோத்தேயு 6:1 வாசிமா. தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்திற்குட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் தங்களுடைய எஜமானை எல்லா கணத்திற்கும் பார்த்தோம். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசுவுக்கு நீங்களும் நானும் அடிமை. அல்லேலூயா. மரியாள் நிச்சயார்த்தம் முடிந்து பரிசுத்தாவிலே கற்புத்தரித்தார். யோசேப்போடு விட்டு விலக வேண்டும் என்று தீர்மானித்தார். அப்போது தேவதூதன் வந்து 2 பேருக்கு சொல்றார். அப்போ அந்த கன்னி மாதா சொன்னான், மரியாள் நான் உனக்கு அடிமை. அல்லேலூயா. எஜமானுக்கு நீங்கள் நான் அடிமையா இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. இன்னொரு முறை வாசிப்பா மகளே அந்த படத்தை. உபதேசங்களுக்கும் வாசிக்க. தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்திற்குட்பட்டிருக்கிற அடிமை நுகத்துக்கு நாமெல்லாம் உட்பட்டு இருக்கிறோம். வேலைக்காரர் யாவரும் நம்மளாம் வேலைக்காரனா கர்த்தருக்கு தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரர் என்று அல்லேலூயா. அவர் எஜமான், நான் வேலைக்காரன். அல்லேலூயா. அந்த உணர்வோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொண்டால் ஆண்டவருக்கு நான் அடிமை. அல்லேலூயா சொல்வோம். அந்த அடிமையானவர்களுக்கு எப்போது சுதந்திரம் கிடையாது. அல்லேலூயா. இஷ்டத்துக்கு அவன் போக முடியாது, உலகத்தோடு ஐக்கப்பட முடியாது. அவன் எப்போதும் எஜமான் வீட்டிலே தான் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. 5 காரியங்களை சொன்னேன்.
முதல் காரியம் உங்கள் ஜீவியத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு 5 காரியங்களே மறுபடியும் நான் சொல்லி முடிக்கிறேன். முதல் காரியம், அவருக்கு நாம் பிரியமா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். என் பிள்ளை ஆண்டவர் மேல பிரியப்படுத்தணும். அப்படியானால் நம்முடைய ஆராதனையில பிரியமா இருக்கணும், வேத வாசத்துல பிரியமா இருக்கணும், உடன்படிக்கையில நாம் பிரியமா இருக்கணும், ஊழியத்தில் ஏதாவது பங்கு பெறணும். 5வது காரியம், தலைமை தத்துவத்திற்கு அல்லேலூயா. உங்கள் சபைக்கு அல்லேலூயா சொல்லுவோம். உங்கள் சபையிலே போதகனுக்கு நீங்கள் அடங்கி இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய கரத்திலே அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுவோம். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் பலன் குன்றிய போது, உங்கள் பலவீனங்கள் சோர்ந்து போகும், ஐயோ என்னை ஆதரிக்க ஒருவருமே இல்லை என்று நீ கவலைப்படும் போது கர்த்தருடைய கரம் உங்கள் தலைமையில் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் உன்னை தேற்றுவார், கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். எல்லையில்லாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தருவார். அருமையான பிள்ளைகளே, இந்த சர்ச் சின்ன காங்கிரிகேஷன், அல்லேலூயா, எண்ணி விரல்படக்கூடிய ஒரு 25 பேர் இருக்கக்கூடிய சின்ன காங்கிரிகேஷன், சின்ன குடும்பம் தான். எல்லாரையும் நம்ம பார்த்தலாம். ஒரு ஆள் வரலன்னா கூட ஒரு ஆள் ஏன் வரலன்னு கரெக்டாக கட்ட முடியும். பெரிய பெரிய காங்கிரிகேஷன் அப்படிப்பட்ட நிலை கிடையாதுங்க. அல்லேலூயா. வந்தாச்சை போவாச்சை, வந்தா போ, வரா கட்டி போ. இது சின்ன சபை. அல்லேலூயா. இந்த சபைக்கு, இந்த சபையுடைய ஊழியர்களுக்கு, இந்த சபையுடைய உபதேசங்களுக்கு நீங்கள் அடைங்க. அல்லேலூயா. ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஜோரா கைத்தட்டி கர்த்தரை பயன்படுத்துவோம்.